அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வணக்கம். இன்றைக்கி பிரியாணிக்கு இந்த கத்திரிக்காய் சட்னி செய்யலான்னு இருக்கேன். அதை உங்களோட ஷேர் பண்ணிக்கலான் இருக்கேன். 1/2 கிலோ கத்திரிக்காய், ஒரு 100 கிராம் புளி, அதுக்கு தாளிப்புக்கு ஏற்ற மிளகு, ஜீரகம் எல்லாம் வச்சுட்ருக்கேன். இது மிளகாப்பொடி, இது எள்ளு வேர்க்கடலை பொடி, இது அதுக்கான தேவையான மசாலா. என்ன மசாலான்னு நம்ம போக சொல்கிறேன். ஹாய், ஹலோ, அஸ்ஸலாமு அலைக்கும், வணக்கம். இன்றைக்கி நாங்கள் வீட்டில் பிரியாணி செஞ்சேன். அதுக்கான கத்திரிக்காய் செய்யலான்ட்டு செஞ்சிட்ருக்கேன். உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலான்ட்டு. 1/2 கிலோ கத்திரிக்காய், அதுக்கு தேவையான ஒரு 75 கிராம் புளி கரைச்சல், இது எள்ளு வேர்க்கடலை பொடி, இது அதுக்கு தேவையான மசாலா. அது என்ன மசாலான்னு நான் போக சொல்கிறேன். இது தனி மிளகாத்தூள், வீட்டு மிளகாத்தூள் தான். இது அதுக்கு தாளிப்புக்கு ஏற்ற மிளகு, ஜீரகம், கருவேப்பிலை. ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாமா? ஆரம்பிக்கலாமா? நல்லெண்ணெய் 100 கிராம், எண்ணெய் காஞ்சிருச்சு. அதுக்கான தாளிப்பு மிளகு, ஜீரகம், கருவேப்பிலை இதை போட்டு நல்லா பொரிஞ்சதும் கத்திரிக்காய், தண்ணி இல்லாமல் போடணும், தண்ணி இருக்கக்கூடாது. சின்னதாக வரணும். அப்படியே வதங்கட்டும். ஒரு நல்லாவே வதங்கணும் கத்திரிக்காய். இப்போ நல்லா அரைவேக்காடு வெந்திருக்கு, நல்லாவே வெந்திருக்கு. நல்லா வதக்கிட்டு அதுக்கு தேவையான உப்பு, அதுக்கு தேவையான உப்பு, உப்பை போட்டு நல்லா மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள், ஒரு 50 கிராம் மிளகாத்தூள், மல்லித்தூள்லாம் போடக்கூடாது, வெறும் மிளகாத்தூள் மட்டும்தான். தனியாத்தூள் போடக்கூடாது. எங்கள் ஊரில் நாங்கள் மல்லிடுவோம், இங்கே தனியா சொல்லுவாங்க. தனியாத்தூள் போடக்கூடாது. நல்லா கத்திரிக்காய் வெந்துருச்சு. இப்போ கொஞ்சம் மஞ்சத்தூள், இன்னொன்று மஞ்சத்தூள், ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள், இப்போ புளி கரைச்சி 75 கிராம் புளி இருந்துச்சுல்ல, அது 1/2 கிலோ கத்திரிக்கான இது. நான் வடிகட்டி வச்சிட்டேன், கரைச்சி வடிகட்டி வச்சிட்டேன். இன்னும் திக்காக தான் ஊற்றணும். கொஞ்சம் இந்த தடவை தண்ணி ஆயிடுச்சு புளி. ஆனால் இது வேகிறதுக்கு அப்போ கரெக்டாக இருக்கும். ஏன்னா இந்த வத்துறதுக்கும் அந்த கத்திரிக்காய் இன்னும் நல்லா வேகணும். இப்போ அரைவேக்காடு தான் எண்ணெயில் வேக வச்சுருக்கோம். இப்போ புளி தண்ணியில் ஒரு 1/2 வேக்காடு முழுசாக வந்துடணும். எனக்கு கத்திரிக்காய்
கத்திரிக்காவே உருவே தெரியாமல் இருந்தால் தான் பிடிக்கும். ஒரு சிலருக்கு வந்து கத்திரிக்காய் வந்துட்டு முழுசாக இருந்தால் தான் பிடிக்கும். முழுசாக இருந்தால் அது வந்து ஒரு நாள் நச்சுன்னு இருக்கும். இதுனா நமக்கு வந்துட்டு ஒரு மாதிரி சாஃப்டாக செம்மையாக இருக்கும், சாப்பிடவே வெரி டேஸ்டியாக இருக்கும். ஏன்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது நல்லா கொதி வந்து நல்லா வேகட்டும். வேகிற மட்டும் ஒரே ஒரு மூடி மட்டும் போட்டுருணும். இது ரெடி ஆகட்டும். நம்ம அதுக்குள்ளார ஒரு பிரேக். இது என்ன பொடி அப்புறம் வந்து நான் சொல்கிறேன்னு சொன்னேன்ல, அந்த பொடி வந்துட்டு மிளகு, ஜீரகம், கடுகு, வெந்தயம், பெருஞ்சீரகம் கொஞ்சம் அப்படியே ட்ரையாக கொடுத்து 1-2 அரைச்சிக்கணும். ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது. ஒன்று இந்த மாதிரி கொஞ்சம் அந்த மாதிரி தரன்னு அரைச்சிக்கிட்டா லாஸ்ட்டில் தான் நான் இது போடணும். இருங்க, நான் எப்போ போடுறேன்னு உங்களுக்கு காட்டுறேன். இது வந்துட்டு வெள்ளை எள்ளு, வேர்க்கடலை எல்லாத்தையும் வறுத்து ட்ரையாக பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். இது போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா இந்த பொடியெலாம் வந்து நான் அடிக்கடி பண்ணி வச்சுக்குவேன். நான் எங்கள் வீட்டில் அடிக்கடி பிரியாணி, நெய்ச்சோறு இதெல்லாம் செய்வோம். எங்களுக்கு அப்போ கத்திரிக்காய் செய்ய பிடிக்கும். இந்த பவுட்ரு எல்லாமே வந்து எப்போயுமே நான் ஸ்டாக் என் வீட்டில் இருந்துகிட்டே இருக்கும். நான் தீர்ந்துச்சுனோட அடிக்கடி உடனே செஞ்சு வச்சுக்குவேன். அப்போ நான் இதில் வந்து ஒரு ட்ரிக் இருக்குது பார்த்தீங்கன்னா, லாஸ்ட்டில் கைவிட்டு வச்சுட்டு இந்த நாட்டு நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நல்லா நல்லா எண்ணெய் திரும்பி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு கத்திரிக்காய். இந்த ஸ்டேஜில் வந்துட்டு அந்த வேர்க்கடலையும் எல்லாம் பொடிச்சு வச்சுருக்கோம்ல, அதை வந்துட்டு இப்போ போடணும். எனக்கு ஸ்பூன்லாம் போட தெரியாது, நான் கையில் தான் போடுவேன். நான் 2 கைக்கு கூடிய அளவு, இந்த அளவுக்கு 2 கை கூடிய அளவு அப்படியே கலரி சும்மா ஒரு கொதி, ரொம்பலாம் வேக விடணும்னு அவசியம் இல்லை. போட்டுட்டு இது இன்னொரு ட்ரிக் என்ன தெரியுமா, இதுக்கு இன்னும் நல்ல டேஸ்ட்டு கொடுக்கணும்னா நாட்டு சர்க்கரை நாட்டு சர்க்கரையே ஒரு சின்ன துண்டு போட்டிங்கன்னா கத்திரிக்காய் சட்னி அல்டிமேட்டாக இருக்கும். போட்டுட்டு இது ரெண்டும் அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கிண்டி விட்டு ரசநெல்ல பவுடர், அந்த ரகசிய பவுடர் இதுதான். அந்த பவுடரை 2 ஸ்பூன் போட்டுட்டு மிக்ஸ். அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு கத்திரிக்காய் சட்னி. இதை அப்படியே மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் லிட்டை போட்டு மூடிடணும். அப்போ தான் அந்த எண்ணெய் கொஞ்சம் மிதக்கிறப்ப அது பார்க்கவே நல்லாயிருக்கும். அதனால் இப்போ நான் அந்த மசாலா வடையும் அப்போ தான் நல்லா இருக்கும். மாதிரி மசாலாவெல்லாம் போயிடும். அதனால் மூடி போட்டுடலாம். மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் கழிச்சிட்டு திறக்கலாம். இப்போ திறந்து பார்க்கலாமா? இப்போ பாருங்களேன், அப்படியே மேஜிக்காக இருக்கும் இல்லைங்களா? இதோட கலர் ஃபுல்லாக செம்மையாக இருக்குல்ல. இதுதான் மூடி வைக்கிறது. அப்படியே எண்ணெய் வதந்து அப்படியே சூப்பராக எண்ணெய் அவ்வளோதான் வளர்ந்து இருக்கு பாருங்க. இப்போ லாஸ்ட்டில் பச்சை கருவேப்பிலை அப்படியே மேலே போட்டோம். அவ்வளோதான், கத்திரிக்காய் சட்னி ரெடி. நான் இதை ஷார்ட்ஸாகவும் போடுறேன், வீடியோவும் போடுறேன் பாருங்கள். ஷார்ட்ஸாக 2 பார்ட்டாக போடுறேன். ஏன்னா ஒரு பார்ட்டாக போட முடிஞ்சால் போட்டுடுறேன், இல்லாட்டி 2 பார்ட்டாக போடுறேன். ஓகேவா? ஃபைனலி லுக் கத்திரிக்காய் சட்னி எப்படி இருந்துச்சுன்ட்டு சொல்லுங்கள், சரியா? என் கத்திரிக்காய் சட்னியை டேஸ்ட் பண்ண இப்போ யார் தான், அதனால் பார்த்துக்கோங்க. என் கத்திரிக்காய் சட்னி நல்லா இருக்கா? சூப்பராக இருந்தால் கமெண்ட்ஸில் பண்ணுங்கள். எதுனா இருந்தால் கூட இருந்தால் எனக்கு அதையும் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். டேஸ்ட்டு பார்க்க போகிறது இப்போ நான் தான். எப்படி இருக்குன்னு பார்த்தாமா? சூடாக வேறு இருக்குது, பார்க்கலாம். சூடாக இருக்குது.
செம்மையாக இருக்குது. நான் எப்பயும் செய்கிறத விட இந்த தடவை செம்ம டேஸ்ட்டாக வந்திருக்கு. என்னமோ தெரியல, உங்களுக்கு வீடியோ எடுத்து ஷேர் பண்ணுறதுனால அப்படி இருக்காது தெரியல எனக்கு. செம்ம. எங்கள் பாப்பாவுக்கு ரொம்ப பிடிக்குது. ஓகே, தேங்க்யூ. எதாக இருந்தாலும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், என்ன பாருங்கள். ஓகே, பாய் பாய்.